இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அந்த மகிமையான வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வருத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மாற பண்ணுவாராக. உங்கள் துயரங்கள் எல்லாம் மாற பண்ணுவாராக. இன்றைக்கும் இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பேரிடத்திலையும் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு 10 நிமிடம் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனையோ வார்த்தைகளை டிவிலையும் யூடியூப்லையும் செல்ஃபோன் மூலமாகவும் நீங்கள் கேட்குறீங்க, பயன்படுத்தி கொள்கிறீங்க அந்த வார்த்தைகளை. இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார், அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவருடைய உருவத்தின்படியே சிருஷ்டித்தார். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார். அப்படியே அவர் சாயலின்படியே அவருடைய சாயலின்படியே சிருஷ்டித்து நம்மை வைக்காமல், அவருடைய சாயலின்படியே கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அப்படியே தான் இந்த பூமியில் நாமளும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஆண்டவருடைய திட்டத்தை நான் உங்கள் நடுவில் சொல்ல வந்திருக்கிறேன். இது கேட்பீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த பூமியில் ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி நம்மளை சாயலின்படி மாத்திரம் சிருஷ்டிக்காமல், அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாமளும் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த பூமியில் தேவனுக்கு நாம் எப்படி வாழ்ந்தால் தேவனுக்கு பிடிக்கும் என்கிறதை நான் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறார்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு முன்பதாக சரியா இருக்குமா, பிரியமா இருக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பா அதுல நிறைய காரியம் தப்பா இருக்கும். சிலர் தன்னுடைய நண்பர்கள் மூலமாய் கற்றுக்கொண்ட சில காரியத்தை வைத்து வாழுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் இந்த பூமியில மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபடி வாழ்ந்தால் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எல்லா மனுஷனும் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். இதை தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? மனுஷனால மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு தேவையான ஆசீர்வாதம் எந்த கடையிலையுமே கிடைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனை ஆசீர்வாதமாய் வைக்கிறது அது ஆண்டவருடைய சித்தம். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது தேவன்தான், மனுஷன் அல்ல. அப்போ நாம அவருக்கு பிரியமாய் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். முதலாவது, இந்த பூமியில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. வேதத்துல 1 கொரிந்தியர் 3:17 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பொதுவாகவே நீங்க கவனித்தீர்களானால் நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை நாம வெளிப்பகுதியில சுத்தமாய் வைக்கிறது போல உள்ளேயும் சுத்தமாய் வைக்கணும். சுத்தமான இருதயம், சுத்தமான சிந்தனை, சுத்தமான நினைவுகள், சுத்தமான வார்த்தைகள், சுத்தமான பார்வைகள், சுத்தமான நடக்கைகள். இப்படி இந்த ஆலயத்தை நாம நம்ம இஷ்டத்திற்கு பாவம் செய்து கெடுத்து விடக்கூடாது, கரைப்படுத்தி விடக்கூடாது.
ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த பூமியில எத்தனை கோடி ரூபாய்க்கு ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டினாலும் தேவன் அதற்குள்ளாக அல்ல, நமக்குள்ளாக இருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்க கவனித்தீர்கள் ஆனால் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலேயும் அநேக இடங்களில ஒரு தேவனுடைய அருள் ஒரு மனுஷனுக்குள்ளாக இறங்குகிறது. அது ஆணுக்குள்ளாகவோ பெண்ணுக்குள்ளாகவோ இறங்குகிறது. அந்த தேவனுடைய ஆவி அருளாக இறங்கும் போது அந்த மனுஷன் மற்றவர்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தை அவர்கள் உரைக்கிறார்கள். ஆனால் எத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டினாலும் அந்த ஆலயத்திற்குள்ளாக தேவன் வராமல் அந்த ஆலயத்தில் இருக்கிற சில மனிதர்களுக்குள்ளாகவே அவருடைய ஆவி இறங்கி வருகிறதை தான் நாம பல இடங்களிலே பார்க்கிறோம். அதை வைத்து ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கோபுரத்தில் அல்ல, கட்டடத்தில் அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நாம தங்குகிற வீடை நாம எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ளுகிறோமோ அதே போல அவர் உங்களுக்குள்ளாய் தங்குகிறார். அவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளாய் தங்குகிறபடியினால், அவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியினால் உங்க சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை சுத்தமாய் இருப்பதாக, உங்க சிந்தை சுத்தமாய் இருப்பதாக, உங்க நினைவுகள் சுத்தமாய் இருப்பதாக. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமியில நாம நம்ம இஷ்டத்திற்கு நிறைய காரியம், இது சரிதானே, இதில் என்ன தவறு, கொஞ்சம் குடிக்கிறதுனால என்ன தவறு, கொஞ்சம் வேசித்தன விபச்சாரம் செய்கிறதுனால என்ன தவறு, கொஞ்சம் ஏமாற்றுகிறதுனால வஞ்சிக்கிறதுனால என்ன தவறு, இப்படி நாம இதெல்லாம் தவறு இல்லை என்று சொல்லி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். அப்போ இன்றைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் கெட்டு போகிறது, கெடுக்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா அது தேவனுடைய சாபம். நாம அவருக்கு பிரியமாய் வாழாதபடியினால், அவருடைய சித்தத்தின்படி நாம நடக்காதபடியினால் சில காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில கெட்டு போகிறது. சரீரம் கெட்டு போகிறது, தொழில் வியாபாரங்கள் கெட்டு போகிறது, எத்தனையோ குடும்பங்கள் உருகுலைந்து கிடக்கிறது, எத்தனையோ குடும்பம் உடைக்கப்பட்டு விரிசல் அடைந்து பிரிந்து போன எத்தனையோ சூழ்நிலைகளை நாம பார்க்கிறோம். நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாய் வாழ வேண்டாம், உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க. அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்க தான் அந்த ஆலயம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே தேவன் வாசம் பண்ணும்படி உங்க சரீரமாகிய ஆலயத்தை எப்போதும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் அதுல பிரியப்படுகிறார். அதே போல 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இது நாள் வரையிலும் இந்த ரகசியம் எனக்கு தெரியாது, ஆகையினால ஒரு தேவன் எனக்குள்ளாய் வாசம் எனக்கு, நான் என்னை சுத்தமாய் வைக்காமல் இருந்தேன், என் வார்த்தை சுத்தம் இல்லாமல் இருந்தது, வாழ்க்கை சுத்தம் இல்லாமல் இருந்தது. இப்ப இந்த வார்த்தையின் மூலமா நான் அறிந்து கொண்டேன். அப்படி யாராகிலும் இருப்பீர்களானால் இன்று முதல் ஆண்டவருக்கு பிரியமாய் உங்க சரீரத்தை காத்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பா பேசுகிறதை பார்க்கிறோம், தப்பா நடக்கிறதை பார்க்கிறோம். தூசண வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 வார்த்தைக்கு வார்த்தை தூசண வார்த்தை. சாதாரணமா காமெடி பண்ணாலும் ஒரு 10 வார்த்தை தூசண வார்த்தை பேசுறோம். இன்று முதல் அதை செய்யாதிருங்க. நாம நம்முடைய சரீரத்தை எவ்வளவு வெளிப்புறத்துல சுத்தமா வைக்கிறோமோ அதே போல அந்தரங்கத்திலேயும் இருதயம் சுத்தமாயிருப்பதாக, நினைவுகள் சுத்தமாயிருப்பதாக, வாழ்க்கை சுத்தமாயிருப்பதாக. இதுல தேவன் பிரியப்படுகிறார். அதே போல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டியது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நிற்கிறவர்கள் கவனிக்க வேண்டும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, நன்மை செய்தாலும் பலன் உண்டு, தீமை செய்தாலும் நிச்சயம்
பலன் உண்டு. ஆகவே சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒரு நாள் இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஒரு நாள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பூமியில நியாய தீர்ப்பு உண்டு. நாம செய்த நன்மைக்கும் நாம செய்த தீமைக்கும் நாம நிச்சயமாய் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆகையினால ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டவர்களாக இருதயத்துல சிந்தை பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால என்ன ஒரு வசனத்துல ஆண்டவர் இவனமாய் சொல்லுகிறார், ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தவான் இவனமாய் சொல்லுகிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன் என்று வேதத்தில் பவுல் எழுதியிருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ காரியத்துல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது, இஷ்டம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. நான் இதை செய்கிறதுனால என் தாய் தகப்பன் என்னை தடுக்க முடியாது. நான் இந்த காரியத்தை செய்கிறதுனால என்னுடைய கம்பெனில யாரும் என்னை தடுக்க முடியாது. இதை செய்யக்கு எனக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சு அநேக பாவத்தை செய்யலாம். ஆனால் அப்படி செய்யாதிருங்க. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல ஆகாத காரியங்களுக்கு உங்களை விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்க. தேவன் இதில் பிரியப்படுகிறார். பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க. ஏனென்றால் நீங்க தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார். ஆகையினால உங்கள் சரீரத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் வைப்பீர்களானால் பரிசுத்த சிந்தை, பரிசுத்த யோசனை, பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த பார்வைகள், இப்படி எல்லாவற்றிலையும் உங்களை பரிசுத்தமாய் வைப்பீர்களானால் நிச்சயமா தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட வாழ்ந்திருப்பார். ஆகையினால நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட மனுஷனை எந்த தீங்கும் அணுகாது. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு தெரியக்கு முன்பதாக நான் இந்த பூமியில தப்பு தப்பா வாழ்ந்து எத்தனையோ பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளோ அநியாயம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவோ அக்கிரமம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க நினைத்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடூரமாய் இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல வீடுகளில தேவனுக்கு முன்பதாக தெய்வமே என்னுடைய பாவத்தை மன்னிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே பாவத்தை மறைக்கிறதுனால் வாழ்வு வராது. யாருக்குமே தெரியாம நான் பாவம் செய்துட்டேன், யார் கண்டுக்க முடியும், யார் என்னை தண்டிக்க முடியும் நீங்க நினைக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. அப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். நிச்சயமா இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ தேவனுடைய இரக்கம் தேவையா இருக்கிறது. வாகனத்துல நாம போற நம்மளுடைய குடும்பங்கள் போகிறாங்க வராங்க, ஆனால் பாதுகாப்பும் தேவனுடைய இரக்கமும் நம்மேல இல்லாவிட்டால் எத்தனையோ இடங்களில காணப்படுகிற விபத்துகள், ஆபத்துகள் சம்பவிக்கிறது. ஆகவே தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி நீங்களும் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில எதை விதைக்கிறோமோ அதை தான் நான் அறுப்போம். நன்மை விதைத்தாலும் நன்மை அறுப்போம், தீமையை விதைத்தாலும் தீமையை அறுப்போம். ஆகையினால நிறைய நன்மையை விதைப்போம், நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாய் அறுப்போம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆகவே நான் மறுபடியும் முன்ன சொன்னதை இப்பொழுதும் ஒரு விசை கூட சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே உங்க சரீரம், உங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் இருப்பதாக. உங்க சரீரத்துல தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய சரீரத்தை தான் தேவன் தன்னுடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்துல தேவன் தான் தங்கணும். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளாய் இருப்பாரானால் அந்த மனுஷனுக்குள்ளாய் தீமை இருக்காது. அந்த மனுஷனுக்குள்ளாக பொல்லாத ஆவிகள் குடியிருக்க முடியாது, வியாதி குடியிருக்க முடியாது.
ஆகையினால தேவன் உங்களோடு இருக்கும்படி உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தை உள்ள நேரம் கவனித்து கேட்ட எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.